இந்தியால மக்களவைத் தேர்தல் நாளைக்கு தொடங்குது. அதுவும் தமிழ்நாட்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தொடங்குது. இன்னும் சில மாநிலங்களுக்கும் நாளைக்கு தேர்தல் இருக்கு. ஸோ இதுக்கான தேர்தல் அந்த இவிஎம் மிஷின்கள்லாம் இன்னைக்கு அந்தந்த வாக்குச்சாவடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் கேரளாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மாதிரி ஓட்டுப்பதிவு அதை நடத்தி பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடும்போது சிங்கிள் ஓட்டு விழுவுது. அதே பிஜேபியோட பட்டன் அழுத்தும் போது 2 ஓட்டு விழுவுது. அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ஒரு 4 இவிஎம் மிஷினில். ஸோ இது ஒரு தொகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னும் இந்தியா ஃபுல்லாக எத்தனை வாக்குச்சாவடியில் இவங்க இந்த திருட்டு வேலையை பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இதுக்கு தேர்தல் ஆணையம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸும் போட்டிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு நியாயமாக தேர்தல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நியாயமாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க 7 கட்டமாக தேர்தல் நடக்குது. என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு தெரில. ஸோ மக்களாகிய நீங்கள் உங்கள் ஓட்டை நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டையும் கள்ள ஓட்டாக போட்டுருவாங்க. அதனால் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. இந்தியா இருக்க யங்ஸ்டர்ஸை மனசில் வச்சு ஓட்டு போடுங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.